ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுண்ட் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம செய்ய போகிறது வத்த குழம்பு, பொரிக்குழம்பு, சாதாரணமாக செய்யக்கூடிய தொக்கு வகைகள், மீன் குழம்பு, சாம்பார் வகைகள், வறுவல் வகைகள், இப்படி எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவையான, அதே சமயத்தில் கம கமனு மணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குழம்பு மிளகாய் தூள் தாங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ் கூட நல்ல சுவையான சமையல் சமைக்கலாம். நான் இதுக்கு 1 கிலோ அளவுள்ள மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இந்த சைஸில் இருக்க மிளகாய் வாங்கியிருக்கேன். இதுதான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தது அந்த சமயத்தில். நீங்கள் குண்டு மிளகாய், நீல மிளகாய், இப்படி எந்த மிளகாய் வேணால் எடுத்துக்கலாம். இந்த மிளகாயோட காம்புகள் சின்ன சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால காம்போடையே நான் சேர்த்துட்றேன். இது நான் குறைவான அளவு தான் நான் அரைக்கிறேன். அதாவது 1 கிலோ அளவு அரைக்கிறேன். அது சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அதனால காம்போடையே சேர்த்துட்டேன். நீங்கள் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் மிளகாய் தூள். இதுக்கு 1 கிலோ அளவுள்ள தனியா சேர்க்குறேன். தனியாவை வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். சம்மர் சீசனில் நான் அரைக்கிறேன் அப்படிங்கிறதுனால மிளகாயும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். தனியாவையும் நல்லா காய வச்சுட்டேன். மிளகாயை கை வச்சு உடைச்சாலே உடையும். தனியாவை அதே போல் கையில் நம்ம நுறுக்குனா அப்படியே நல்லா உடஞ்சி வந்துடும். அந்தளவு காஞ்சிருச்சு. 1 கிலோ அளவுள்ள தனியாவை இதில் சேர்த்தாச்சு. குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் பொழுது சில பொருட்களை நம்ம வறுத்து சேர்க்க வேண்டி இருக்கும். வெயில் குறைவாக இருக்க காலத்தில் நம்ம மிளகாய், தனியாவை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வெயில் நல்லா இருந்துச்சு, அதனால் அது ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சுட்டேன். ஒரு அடி கனமான கடாயில் இதில் அரிசி சேர்க்கிறேன். இந்த அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி, IR 20 அரிசி. நீங்கள் சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம். குண்டு அரிசி இட்லிக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசியாக இருக்குது, எது வேணாலும் சேர்த்துக்கிட்டு இது போல் கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க ஒரு தட்டில். அதே கடாயில் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு 100 கிராம் அளவு. இட்லி அரிசியும் 100 கிராம் அளவு தான் நான் சேர்த்தேன். பருப்பை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்தால் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துடும். பருப்பு வறுபடும் பொழுது அந்த வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வறுத்துக்கோங்க. நம்ம இந்த வறுக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு கரெக்டான பக்குவத்தில் வறுபட்டு அந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுக்கும் பொழுது தான் நம்மளோட மிளகாய்த்தூள் நல்ல மணத்தோடு இருக்கும். அதே போல் நம்ம சமைக்கும் பொழுது அந்த சமையலுக்கு ஒரு நல்ல சுவையையும் தரும். கைவிடாமல் வறுக்கணும். சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டா அடிப்பக்கம் எல்லாமே கருகிடும். மேலே இருக்க பக்கம் அப்படியே செவக்காமல் இருக்கும். அதனால் கரெக்டாக கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பும் இப்போ வறுத்தாச்சு. அதை எடுத்து அதே பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு 100 கிராம் அளவு. 1 கிலோ தனியா, 1 கிலோ மிளகாய்க்கு நான் சொல்கிற அளவுகள் கரெக்டாக இருக்கும். மசாலா பொருட்களோட அளவு உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் பாதி அளவாக குறைச்சிக்கோங்க. ஆனால் இந்த அளவு ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். மிளகையும் நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருகக்கூடாது. மிளகுலேருந்து அந்த புகையாக வரும், அது மாதிரியும் வரக்கூடாது. 100 கிராம் அளவுள்ள மிளகு இதில் சேர்த்துட்டு மிளகை கைவிடாமல் வறுக்கிறேன். இப்படி நம்ம வறுத்து செய்யும் பொழுது இதனோட வாசனை தெருமுனை வரைக்கும் வீசுங்க. நல்ல கமகமான வாசனையில் இருக்கும். இந்த வாசனை நம்ம சுவாசிக்கிறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போ மிளகு எடுத்து தனியாக வச்சாச்சு. சீரகம் இதில் 100 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். சீரகமும் கலர் மாறக்கூடாது, சூடு ஏறணும். அதே சமயத்தில் அந்த ஸ்மெல் லைட்டாக வரணும். அது வரைக்கும் வறுத்தாலே போதும். வறுக்கிறதுக்கு எப்பொழுதுமே இது போல் ஒரு மரக்கரண்டி பயன்படுத்திட்டிங்கன்னா கரண்டி சூடு ஏறாமல் இருக்கும். நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு. அதே கடாயில் சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். சோம்பு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் அளவு சோம்பு ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். சோம்பு சிலர் சமையலில் குறைவாக பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த அளவை விட பாதி அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. சோம்பும் கருகக்கூடாது. நல்லா லைட்டாக அப்படியே கலர் மாறி வரும். அந்த சமயத்தில் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த சமயம் வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ 50 கிராம் அளவுள்ள கடுகு சேர்க்கிறேன். கடுகுல நான் சீரகம் கலந்து வச்சுருக்கேன், அதனால் அப்படியே சேர்க்குறேன். இதில் எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேர் வீட்டில் உளுத்தம் பருப்பும் சேர்த்து கலந்து வச்சுருப்பீங்க. உளுத்தம் பருப்போட அளவு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா சேர்க்காதீங்க. கடுகு சேர்க்கும் பொழுது நல்லா டார்க் கலரில் இருந்தது. இப்போ பாருங்கள், இது போல் ஒரு ஒயிட் கலரில் மாறி வரும். அதே சமயத்தில் நல்லா படபடன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும்.
அது வரைக்கும் வறுத்தீங்கன்னா தான் நம்மளோட மிளகாய் தூள் நல்ல ஒரு மணத்தில் இருக்கும். இப்போ கடுகு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து தனியாக வைக்க போகிறோம். இதே கடாயில் தான் அடுத்த பொருள் சேர்க்குறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு 2 துண்டோ இல்லை 3 துண்டோ உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எந்த அளவு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுக்கு சேர்க்கும்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா 1-2 இடிச்சிட்டு இதில் சேர்த்து சுக்கு லைட்டாக சூடேறுற வரைக்கும் வறுத்துட்டு இந்த சுக்கையும் எடுத்து அதே பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். எல்லா மசாலா பொருட்களையுமே ஒரே பிளேட்டில் நீங்கள் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ரொம்ப கருகக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்றா இதில் இருக்குது. இதில் நான் 2 துண்டு பால் பெருங்காயம் சேர்க்குறேன். பால் பெருங்காயம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நல்லா பொரிச்சே தான் கிடைக்கும், அதனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண கட்டி பெருங்காயமாக இருந்தால் பொரிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கருவேப்பிலை இலைகள் ஒரு 2 கொத்து சேர்த்துருக்கேன். உருவிட்டு, அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போக ஒரு துணியில் நல்லா உலர்த்திடுங்க. ஒரு 2 நாள் ஃபேன் காற்றுலேயே அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது போல் மாறிடும். இது போல் மாறின பிறகு இதை எடுத்து இந்த சூடான கடாயில் போட்டு 2 முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதே கடாயில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக ஆகிடும். இந்த கருவேப்பிலை இலைகளையும் எடுத்து நம்மளோட மசாலா பொருட்களோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே மிளகாயும் தனியாவும் சேர்த்து ஒரு தூக்கில் வச்சுருக்கோம். அந்த தூக்கில் சேர்த்துட்டு மில்லில் கொண்டு போய் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி தருவாங்க. அது போல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் தூள் நமக்கு நிறைய அளவில் காணும். சரியாக அது பவுடர் ஆகலைன்னா குறைவான அளவு தான் இருக்கும். அதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிற வெயிட் அதே தான் இருக்கும். ஆனால் தூளாக அது செஞ்ச பிறகு அதனோட அளவு இருக்கு இல்லைங்களா, அது குறைவாக நமக்கு தெரியும். அதனால் ப்ராப்பராக இதை ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்ச பிறகு இது போல் நமக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பதத்தில் எல்லாத்தையுமே வறுத்துட்டு நல்ல கலராக இருக்க மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால இது போல் ஒரு பிரைட் கலரில் இருக்குது. மில்லுலேயே ஆற வச்சு தருவாங்க. அப்படி ஆற வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வர அந்த மிளகாய் தூளை வீட்லேயும் நீங்கள் ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு இல்லை பேஷன் அதில் கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சூட்டோடையே மூடிட்டிங்கன்னா கலர் மாறிடும். அதே சமயத்தில் அதில் அந்த ஈரப்பசையெல்லாம் சேர்ந்துச்சுன்னா, அதாவது சூட்டோடையே நம்ம மூடும் பொழுது அது அப்படியே ஆவி விட்டுரும் உள்ளர. அது மாதிரி இருக்கும்பொழுது தூள் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மிளகாய் தூளில் நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கருவேப்பிலை இலைகள் சேர்க்காமல் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாகவே இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது, நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அதை எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், எது போல் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எவ்வளவு நாட்களுக்கு அது கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் முறையில் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி சமைக்கும் பொழுது சமையல் நல்ல சுவையாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தான் சமையல் பழகுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் நான் சாதாரணமாக சமைப்பேங்க, இன்னும் நல்லா என்னோடய சமையலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது போல் சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.